வணக்கம். இன்னைக்கு 23 நவம்பர் 2021 டைம் வந்து கரெக்டாக வந்து 9 மணி 5 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம ஹைப்ரிட் மோட் இந்த கான்செப்டை வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு குவான்டிட்டி போட்டிருக்கோம். ஆனால் ஒரு 600 பாயிண்ட் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் ரெண்டும் தான் எடுத்திருக்கோம். அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் வரும்பொழுது அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இது எதுக்காக அவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கோம் அப்படின்னா ஹைப்ரிட் மோடுக்காக தான். முதல்ல இந்த ஹைப்ரிட் மோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மோடுன்றது சொல்கிறது என்ன அப்படின்னா, குவான்டிட்டியை பெருக்கி கொண்டே போகக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட் தான் ஹைப்ரிட் மோட். உதாரணத்துக்கு முதல்ல ட்ரேடு ஃபஸ்ட்டு கால் எடுக்குது, இங்கே ஒரு லாட் பை பண்ணுது. நான் இப்போ வந்து பையிங்கில் மட்டும் தான் காட்டுறேன், சரியா? முதல் ட்ரேடு ஒரு லாட் பை பண்ணுது. அந்த ட்ரேடு ஃபெயில் ஆகிற பட்சத்தில் அல்லது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற பட்சத்தில் செகண்ட் ட்ரேடு வரும்போது இது என்ன ட்ரேட் எடுக்கும்னா, நான் வந்து எல்லாமே உதாரணத்துக்காக தான் இந்த இலிஸ்ட்ரேஷன் போடுறேன். ப்ராக்டிக்கலாக எடுக்கும்போது அதோடைய சீக்வன்ஸ் அதை ரோபோவை எடுத்துக்கும். தானா 2 ட்ரேட் ஆகும், 2 லாட் எடுக்கும். ரெண்டாவது காலில், மூணாவது காலில் 4 லாட் எடுக்கும். 4வது சிக்னல் வரும்பொழுது 8 லாட் எடுக்கும். 5வது சிக்னல் வரும்பொழுது 16 லாட் எடுக்கும். இதுதான் ஹைப்ரிட் மோட். ஸோ இந்த மாதிரி 1, 2, 4, 8, 16ன்னு நம்ம போகக்கூடிய சுச்சுவேஷனில் நாம் வந்து அதிகமான இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு தலைவலி வந்துடும். ஸோ ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டில் போய் மாட்டிக்கும். அதனால் கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரீமியம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம்பிளுக்காக பார்ப்போம். எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். 2வது கேண்டில் முடிஞ்ச உடனே தான் நமக்கு தெரியும் எந்த சைடு மார்க்கெட் போகுது சொல்லிட்டு. பார்ப்போம். 3rd கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கேண்டில் இந்த 36,902க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா செல்லு, 32,906க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா பை வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல் எடுத்திருக்கு, ரோபோவில் விழுந்திருக்கு, நெஸ்ட்லேயும் விழுந்திருக்கு. 36,100 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 36,100 புட் ஆப்ஷன். அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 124 ரூபா கிட்ட இருக்கு. 670 ரூபா, அதுக்குள்ளேயே 500 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஏன்னா ஸ்பீடாக ஏறுது போல். ஆக்சுவலாக இந்த அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது சில கவனத்தோடு ட்ரேட் பண்ணால் அதில் அது ஈஸியாக டபுள் ஆகிடும். அதாவது ஒரு 125 ரூபா 200 ரூபா இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஈஸியாக ஏறிடும் நம்ம நார்மல் இது ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது. பார்ப்போம். இன்றைக்கி அந்த ஹைப்ரிட் மோட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்சதுன்னா நமக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ பார்க்குறோம், திரும்ப வந்து பை சைடு வந்துட்டுருக்கு. அதாவது அந்த 36,902க்கு மேலே போகுது. 300 ருபீஸ் கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. சப்போஸ் இது அந்த க்ரீன் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில், இந்த லைனுக்கு பட்சத்தில் பை ஆகும். கால் ஆப்ஷன் பை ஆக வாய்ப்பு இருக்குது. கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரோபோவில் பார்க்குறோம், கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. 37,700 கால் ஆப்ஷன். இதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 120 ரூபா இருக்குது. அவ்வளோதான், வெறும் 120 ரூபா இதோட வேல்யூ இருக்குது. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம், 371 ரூபா மைனஸ் இருக்குது. ஒரே ஒரு லாட் தான் பை பண்ணியிருக்கு. ஏன்னா சீக்வன்ஸ் அப்படி தான் வரும். அதுக்கப்புறமா தான் 1, 2ன்னு போகும். 1, 1ன்னு தான் வரும் ஸ்டார்டிங்கு. ஏன்னா அந்த ரிஸ்க்கு ஸ்டாப் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி அதே டிஃபைன் பண்ணிக்கும் சாதாரணமாக. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
மார்க்கெட் பார்க்குறோம், அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. முதல்ல வந்த செல்லு, அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்த பை. ஓவரால் பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, ஒரு நியூட்ரலில் தான் இருக்குது. ஒரு 100 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. இந்த இடத்துல பார்க்குறோம், இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். ஆக்சுவலாக இந்த ஹைப்ரிட் மோடு போட்டோன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் லைன். இது வந்து கேண்டில்ஸ் ஹைலோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் லைன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஏன்னா எப்படி மார்க்கெட் போகுதுன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டாப் லாஸ் ஆனது ஹைப்ரிட் மோட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் மோட் இல்லாமல் நம்ம குவான்டிட்டி இன்க்ரீஸ் இல்லாமல் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது சாதாரணமாகவே பேராமீட்டர் போய் ரைட் கிளிக் போனால் இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் கேண்டில்ஸ் ஹைலோ ஆவரேஜ் போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து நம்மளுடைய இஷ்டம். அது வந்து நான் வந்து 14 வச்சுக்கலாம், ஏடிஆர் பேஸ் பண்ணி, இல்லை 21 வச்சுக்கலாம். இது என்னன்னா நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் 21னா லாஸ்ட் 21 கேண்டிலுடைய லோ என்னவோ அதை இங்கே ஃபாலோ பண்ணுது. அதே போல் மார்க்கெட் கீழே வரும்போது 21 கேண்டிலுடைய ஆவரேஜ், 21 கேண்டிலுடைய ஹை என்னவோ அதை ஃபாலோ பண்ணும். அவ்வளோதான் இது. ஆனால் ட்ரைலிங் மோடை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்தினால அது ஸ்டாப் லாஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை நான் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் கூட நமக்கு இந்த 36,902 வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகும்போது நமக்கு அதில் ப்ராஃபிட் எதுவும் நிற்காது. ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய ப்ராஃபிட் எவ்வளோ இருந்தாலும் அதை ட்ரைல் பண்ணுன்றதுனால தான் இந்த மாதிரி கான்செப்ட் வச்சுருக்குறோம். வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம பார்ப்போம் ஆஸ் யூஷுவல் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். பார்க்குறோம், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகும்போது இந்த லைன் ஸ்டாப் லாஸ் லைனை தொட்டுதுன்னா பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆகிடும். உதாரணத்துக்கு இப்போதைக்கு பொசிஷன் இருக்குது, இந்த ஸ்டாப் லாஸ் லைனை தொடுற பட்சத்தில் பொசிஷன் எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆகிட்டு திரும்ப எப்போ எடுக்கும் ஹைப்ரிட் மோட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திரும்ப இந்த ஓஆர்பி லைனை கட்டாயி கீழே வரும்போது சிக்னல் எடுக்கலாம். இல்லை திரும்ப மேலே போகிற பட்சத்தில் இதுவரையும் இருக்கக்கூடிய இந்த ஹை, ஸ்விங் ஹை இருக்கு இல்லையா, இந்த ஹையை கட் ஆகும்போது அப்போ திரும்ப ஆர்டர் எடுக்கும். இந்த 2 கண்டிஷனில் தான் ஆர்டர் எடுக்கும். இதுதான் இந்த ஹைப்ரிட் மோடில் இருக்கக்கூடிய விஷயம். பாயிண்ட் நம்பர் 1, புதுசாக சிக்னல் வரும்போது ஆர்டர் எடுக்கலாம். அல்லது இந்த ஹைப்ரிட் மோட் பார்ப்போம். இப்போ இந்த லைனை தொட்டுதுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். தொட்டுதுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். தொட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து 930 மைனஸில் இருக்குது. இப்போது இது திரும்ப எப்போ எடுக்கும்னா, இந்த 36,902 கிட்ட வந்து புதுசாக ஏதாவது சிக்னல் ஃபார்ம் ஆச்சுன்னா எடுக்கலாம். இல்லைன்னா இந்த ஸ்விங் ஹையை கட் ஆகும்போது திரும்ப ஹைப்ரிட் மோட் மூலமாக எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் கரெக்டாக 12:45 ஆகுது. இன்னி வரையும் எதுவும் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல, அப்படியே தான் இருக்குது. ஓவரால் எம்டிஎம் வந்து ஒரு 900 ருபீஸ் கிட்ட மைனஸில் இருக்குது. ஓவரால் எம்டிஎம் வந்து ஒரு 900 ருபீஸ் 2 தடவை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. 400 ரூபா. அவ்வளோதான். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒன்றும் மூமெண்ட் இல்லை. இதோட நாளைக்கு பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.